வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி சைக்கிள் நிறுவனத்தின் அமலாக்கத்துறை துணை இயக்குனர் தலைமையில் 4 பேர் கொண்ட அதிகாரிகள் சோதனை. கோடிக்கணக்கான பணம் பறிமுதல் செய்து தொடர் சோதனை. பணி வழங்க கோரி 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்கள். போராட்டத்தின் போது 4 ஆசிரியர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. புதுவை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வீட்டில் கொள்ளை. தங்கம் வெள்ளி நகையினை எடுத்து செல்லும் கொள்ளையாளியின் சிசிடிவி வெளியீடு. வில்லியனூர் லூர்து மாதா ஆலயத்தின் குளம் புதுப்பிக்கும் பணி அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த சிவா எம்எல்ஏ. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை இயக்குனர் தலைமையில் 4 பேர் கொண்ட அதிகாரிகள் சோதனை. புதுச்சேரி சாரம் பகுதியில் இயங்கி வரும் கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் முதலீடு செய்யும் பணத்திற்கு ஏற்ப வட்டி தரப்படும் என நம்பி சிலர் முதலீடு செய்த நிலையில் அவர்கள் அசல் வட்டி என எதுவும் தராமல் ஏமாற்றி வந்ததாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் பேரில் நேற்று முன்தினம் சைபர் கிரைம் போலீசார் நடத்திய சோதனையில் அந்நிறுவனம் போலி ஆவணங்கள் வைத்து இயங்கி வருவது கணக்கில் வராத ரூபாய் 2.50 கோடி சிக்கியதை அடுத்து அதனை ஆங்கேயே சீல் வைத்து இது குறித்து மோசடி வழக்கு பதிவு செய்து வருவாய்த்துறை தாசில்தார் பிரதீவிடம் தெரிவித்தனர். இந்நிலையில் தற்போது கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தில் 4 அமலாக்கத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை மற்றும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் மயங்க விழுந்த 4 பேரை அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்று சிகிச்சை அளித்த போலீசார் மற்றும் சக ஆசிரியர்கள். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு முன் மழலையர்கள் பள்ளிகள் முதல் உயர்நிலை பள்ளிகளில் பணிபுரிய கடந்த ஆட்சியில் 288 ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் இவர்களுக்கு ஆண்டுதோறும் பணி நீட்டிப்பு வழங்கி வந்த நிலையில் இந்த ஆண்டு பணியில் வழங்காமல் ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்யும் அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர்கள் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து பேசியும் எந்த முடிவும் எடுக்கப்படாததால் கடந்த 4 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களை போலீசார் இன்று பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்லுமாறு கூறினர். பேச்சுவார்த்தையின் போது திடீரென ஆசிரியர்கள் 4 பேர் வலிப்பு ஏற்பட்டு மயங்கி போராட்ட களத்திலேயே விழுந்தனர். இவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்து மீண்டும் போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பேராசிரியர் குடியிருப்பில் உள்ள வீட்டை உடைத்து 232 கிராம் தங்கம் மற்றும் வெள்ளி பணத்தை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. டிப்டாப்பாக உடை அணிந்து வரும் நபர் வீட்டில் திருடி செல்லும் காட்சி சிசிடிவி பதிவாகியுள்ளது. புதுவை காலாப்பட்டில் மத்திய பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தின் புதுச்சேரி இந்தியாவின் பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த 8000க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். 250க்கு மேற்பட்ட பேராசிரியர்கள் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகின்றனர். பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிகள் விடுதி அருகே பேராசிரியர்களுக்கான குடியிருப்புகள் உள்ளது. இங்குள்ள குடியிருப்பில் T22 வீட்டில் ஆந்திராவை சேர்ந்த மைக்ரோ பயாலஜி பேராசிரியர் சித்தார்த் புஷி தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இவர் குடும்பத்துடன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிம்லா சுற்றுலா சென்றிருந்தார். வரும் ஞாயிற்றுக்கிழமை அவர் புதுவை திரும்புவதாக இருந்தது. இந்நிலையில் நேற்று அவரது வீட்டு கதவு திறக்கப்பட்ட நிலையில் கிடந்தது. பக்கத்து குடியிருப்பில் வசித்து வந்த பேராசிரியர் விக்டர் அனந்தகுமார் வீட்டில் ஒரு சில பொருட்கள் திருட்டு போயிருந்ததை தகவல் வெளியாகிய நிலையில் பக்கத்து குடியிருப்பை சேர்ந்த பேராசிரியர்கள் உஷாராகினர். அப்போது சித்தார்த் புஷி வீட்டில் கதவு திறந்து கிடந்ததால் சந்தேகமடைந்த பக்கத்து குடியிருப்பை சேர்ந்த பேராசிரியர்கள் இது குறித்து பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு பல்கலைக்கழக காவலாளிகள் வந்து பார்வையிட்டு
காலாப்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இன்ஸ்பெக்டர் தனசேகரன், சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து வீட்டை பார்வையிட்டனர். பேராசிரியரின் நெருங்கிய உறவினர்கள் வரவழைத்து பார்த்தபொழுது வீட்டின் பீரோவில் இருந்து 232 கிராம் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் என மொத்தம் ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான பொருட்கள், ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இது குறித்து காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அங்கிருந்த சிசிடிவியில் ஆய்வு செய்த போது அப்போது டிப்டாப்பாக உடை அணிந்து வரும் நபர் பொருட்களை திருடி செல்வது காட்சி பதிவாகி இருந்தது. இதை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்வேறு தனியார் நிறுவனத்திற்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தேர்வான புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 1000 பேருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணையினை வழங்கினார். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் 25ஆம் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பணி ஆணை வழங்கும் விழா கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. கல்லூரியின் இயக்குனரும் முதல்வருமான வெங்கடாச்சலபதி வரவேற்புரை நிகழ்த்தினார். தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவரும் மேலாண் இயக்குனருமான தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு முன்னணி நிறுவனங்களுக்கு தேர்வான சுமார் 1000 மாணவ மாணவிகளுக்கு பணி ஆணையினை வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மணக்குள விநாயகர் கல்வி குழுமம் ஒழுக்கமாக மாணவர்களை உருவாக்கி நாட்டுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது என்றும், புதிய கண்டுபிடிப்புகளை அதிகம் வர வேண்டும், புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் எண்ணம் வரும் இடத்தில் இந்த கல்லூரி உள்ளது. மாணவர்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு உண்மையாக உழைத்தால் முன்னேறலாம் என்று கூறிய அவர், நாம் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி நம்மால் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்றும், அரசு பணிகளான LDC, UDC அரசு பணிகளுக்கு பிடெக் படித்தவர்கள்தான் அதிகம் தேர்வாகி உள்ளனர். படித்த பாட பிரிவு வேறு, ஆனால் பணி வேறு இருந்தாலும் நீங்கள் புதிய தொழில்களை தொடங்க வேண்டும், அதிகம் கவனம் செலுத்த வேண்டும், ஆனால் நாட்டின் பெரிய வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்றார். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும், அதற்கு அடிப்படையாக கல்விதான். உயர்கல்வியான கலை அறிவியல் படிப்புக்கு தனியார் கல்லூரிகளில் அரசு கட்டணத்தை செலுத்தி அறிவிப்பை வெளியிட்டுள்ளோம். உயர்கல்வியின் அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது என்று கூறினார். விழுப்புரம் மாவட்டம் ஆட்சித்தலைவர் அவர்களிடம் புதுச்சேரி விழுப்புரம் விவசாயிகள் வெள்ள நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீடு வழங்க கோரி விண்ணப்பம் கொடுத்தனர். விவசாயிகள் கொடுத்த விண்ணப்பத்தில் கூறியதாவது, கடந்த 2 மாதத்திற்கு முன்பு பெய்த மழை விழுப்புரம் மாவட்டத்தில் பெரிய அளவில் பாதிப்பை உள்ளாக்கியது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் 50% அளவு கூட வெள்ள நிவாரணம் வழங்கப்படவில்லை. அதோடு பயிர் காப்பீடு பக்கத்து மாவட்ட கடலூருக்கு வழங்கி கொண்டு இருக்கின்றனர். நாங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து பயிர்கள் முற்றிலும் நாசமாகி போனது. எங்களையும் தமிழக மைந்தர்களாக எண்ணி எங்களுக்கு நிவாரணம் வழங்கி தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். நிலமிருந்து ஏழையாகும், வயிற்று சோற்றிற்கு வழியில்லாமல் அழுகிறோம். இந்த நிலை தொடர்ந்தால் நாங்கள் பிச்சை எடுக்கும் நிலைமையில் ஏற்பட்டு விடுமோ என்ற கவலை அளிக்கிறது. ஆகவே மாண்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்கள் தாய் உள்ளம் கொண்டு எங்களுக்கு உதவுமாறு அன்போடு இவ்வாறு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் விவசாய சங்க விழுப்புரம் மாவட்ட தலைவர் காண்டிபன், M. முருகன், துணை செயலாளர் விழுப்புரம் மாவட்டம், மேலும் விவசாய சங்க தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், துணை தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வல்சராஜ் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மன் R.E. சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணை தலைவருமான திருவெங்கடம் முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டு
பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிறந்த நாள் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அண்ணா சாலை ஜெயின் கோவில் அருகே நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், MLA, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாசு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி பொது செயலாளர் வழக்கறிஞர் சாமிநாதன், தனசு, செயலாளர்கள் கோவிந்தராஜ், செந்தில்குமார், ராஜாராம், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்க தலைவர் அமுதரசன், காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் அசோகன், ரவிச்சந்திரன், தயாளன், பிரபு, ஐயப்பன், ஆனந்த், ஜெயலட்சுமி, முத்தமிழ், குணசுந்தரி, குணபுஷ்பம், ரெசினா, சாந்தி, தேவி, ராணி, பிரேம்குமாரி, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் கோவிந்தராஜ், ரமேஷ், வழக்கறிஞர் குமரன், மோகன், பன்னீர், உதயகுமார், தமிழழகன், சிவபாரதி உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர். கரிக்கலாம்பக்கம் SRK மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற சயின்ஸ் எக்ஸ்போ 2025 மற்றும் பலூன் டே விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கரிக்கலாம்பக்கம் SRK மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற சயின்ஸ் எக்ஸ்போ 2025 மற்றும் பலூன் டே வெகு விமர்சையாக நடைபெற்றது. பள்ளியின் நிறுவனர் தியாகராஜன் தலைமை தாங்கினார். பள்ளியின் தாளாளர் மகேந்திரன் மற்றும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக காவல் கண்காணிப்பாளர் மாறன் கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை திறந்து வைத்து பார்வையிட்டார். இங்கு வண்ண பலூன்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய நுழைவாயிலில் KG மாணவ மழலையர் செல்வங்கள் பல்வேறு அறிவியல் அறிஞர்கள் மற்றும் கார்ட்டூன் கேரக்டர்களில் ஃபேன்சி டிரஸ் அணிவகுத்து நின்று அனைவரையும் மகிழ்வித்தனர். மேலும் KG மாணவர்களின் வகுப்பறைகள் KG மழலை செல்வங்களின் அறிவியல் சார்ந்த படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு மைதானத்தில் RSK வடிவில் அமைக்கப்பட்ட ஹியூமன் கிங் ஆர்கைன் பிரம்மாண்டமான கோலங்கள், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி மற்றும் சுவாலஜி என அனைத்து சயின்ஸ் சப்ஜெக்ட் ஒர்க்கிங் நியூ மாடல் சயின்ஸ் ப்ராஜெக்ட் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் ஸ்பேஸில் நடைபெறும் வானியல் அதிசயங்கள் விஷுவல் சவுண்ட் எஃபெக்டோடு அதற்கென்று வடிவமைக்கப்பட்ட ஸ்பெஷல் ரூமில் மாணவர்கள் பயிலும் பெரிய டிஜிட்டல் டிவி திரையில் அனைவருக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் காட்சிப்படுத்தப்பட்டது. இன்றைய தலைமுறையினரின் அதீத செல்போன் பயன்படுத்துவதை தவிர்க்கும் வகையில், ஆரோக்கியம் மற்றும் உடல்நலத்தை மேம்படுத்தும் வகையில் 90s காலகட்டத்தில் விளையாட்டு முறைகள் பெற்றோர்களை கண்டுகளித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் விளையாடி மீண்டும் தங்களை இளமை காலத்துக்கே திரும்பிச் சென்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்றைய தலைமுறையினரின் அதீத செல்போன் பயன்பாடு தவிர்க்கும் வகையில், ஆரோக்கியம் மற்றும் உடல்நிலை மேம்படுத்தும் வகையில் 90s காலகட்ட விளையாட்டு முறைகளை பெற்றோர்கள் கண்டு களித்ததுடன் மட்டுமல்லாமல் அவற்றை விளையாடி மீண்டும் தங்கள் இளமை காலத்திற்கே திரும்பி சென்று மகிழ்ச்சியில் திளைத்தனர். கண்காட்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள் கண்டு ரசித்தனர். வில்லியனூர் லூர்து மாதா ஆலயக்குளம் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா நேரில் சென்று ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை ஆலயம் 142 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. தமிழ் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பாகும். இயற்கையாக அமைந்துள்ள இந்த மாதா கோயில் குளத்தின் கரைகள் 1924ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த குளத்தில் புனித நீரை பயன்படுத்தி பக்தர்கள் கண்ணோய், தோல் வியாதிகள் மற்றும் பலவிதமான நோய்களில் இருந்து குணமாகி வருவதாக ஐதீகம். மேலும் வில்லியனூர் மாதா குளத்தை தொடர்ச்சியாக 9 சனிக்கிழமைகளில் பக்தியோடு சுற்றி வந்து ஜெபிக்கும் பக்தர்களுக்கு வேண்டுகோள்கள் நிறைவேற்றி வருவதாகவும் பக்தர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் பெர்னதெத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்து மசபியல் என்ற குகையில் அற்புத சுனையில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் புனித நீர் கொண்டு வரப்பட்டு வில்லியனூர் மாதா குளத்தில் கலக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாதா குளம் கடந்த பெஞ்சன் புயல் மழையின் போது
மிகுந்த சேதமடைந்து இடிந்து விழுந்தது. இந்நிலையில் குளத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருமாறு மாதா கோயில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாதா குளம் புதிதாக கட்டப்படுவதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மாதா குளத்தை புதிதாக கட்டுவதற்கான திட்டம் வரைபடம் தயார் செய்யப்பட்டு இன்று பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர், மாதா கோயில் பங்கு தந்தை ஆல்பர்ட் மற்றும் நிர்வாகிகளுடன் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் குளத்தை நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது குளத்தின் பழமை மாறாமல் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் லூர்து மாதா ஆலய பங்கு தந்தை ஆல்பர்ட், ஊர் முக்கியஸ்தர்கள் விஸ்வநாதன், திமுக தலைவர் செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். நெடுங்காடு பூவம் அரசு தொடக்கப்பள்ளி ஆண்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு சிறப்பித்தார். நெடுங்காடு கோட்டச்சேரி தொகுதி பூவம் அரசு தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் நெடுங்காடு கோட்டச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி, பள்ளி துணை ஆய்வாளர், வட்டம் 1 தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். சௌரிராயல் வீதி மற்றும் சின்ன வாய்க்கால் வீதி இடைப்பட்ட பகுதியில் தேங்கி இருந்த மழை நீரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நகராட்சி ஊழியர்களுடன் சென்று மழை நீரை வெளியேற்றினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சௌரிராயர் வீதி மற்றும் சின்ன வாய்க்கால் வீதி இடைப்பட்ட பகுதியில் உள்ள பள்ளிவாசல் எதிர்ப்பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று முடிவடைந்தது. இன்று காலை பெய்த மழை காரணமாக பள்ளி வாசலின் எதிர்ப்பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்களிடையே இருந்து வந்த புகாரின் அடிப்படையில் இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி உடனடியாக மேற்கண்ட இடத்தினை நகராட்சி ஊழியர்களிடம் விரைந்து சென்று தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்ற பணியினை ஈடுபட்டனர். மேலும் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலரும் உடன் இருந்தனர். யாக்டோ ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்ரீ ராமானுஜ இன்டர்லக் சர்வீசஸ் இணைந்து நடத்திய 5 நாட்கள் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் தாகூர் கலை கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று தூய்மை பணியை மேற்கொண்டனர். யாக்டோ ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் இன்டர்லக் சர்வீசஸ் இணைந்து புதுச்சேரி கடற்கரையை தூய்மைப்படுத்தும் விதமாக தாகூர் ஆர்ட்ஸ் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களை கொண்டு தூய்மைப்படுத்தும் பணியினை கடந்த மார்ச் 31ஆம் தேதி தொடங்கியது. இப்பணியினை யாக்டோ ஃபவுண்டேஷன் மேலாண் இயக்குனர் சதீஷ்குமார் மற்றும் தாகூர் கலை கல்லூரியின் பேராசிரியர் தீபா ஆகியோர் துவங்கி வைத்தனர். இந்த தூய்மை பணியானது 5 நாட்கள் தொடர்ந்து காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் நடைபெற்றது. இப்பணியின் மூலம் ஒவ்வொரு நாளைக்கும் 25லிருந்து 30 பைக்கு குப்பைகள் சேகரிக்கப்பட்டு தூய்மை செய்யப்பட்டனர். இப்பணியில் 30க்கும் மேற்பட்ட தாகூர் கலை கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று தூய்மை பணியினை மேற்கொண்டனர். கடற்கரை சாலை முதல் ஹார்பர் வரையும் 1 கிலோமீட்டர் தொலைவில் கரையோரம் உள்ள அனைத்து குப்பைகளும் அகற்றப்பட்டனர். இப்பணியின் நிறைவு விழாவானது நேற்று நகராட்சி அலுவலகத்தில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி ஜேஇ பங்கேற்று தூய்மைப்படுத்தும் பணியில் பங்கேற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி இதுபோன்று பல சமூக பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நன்றி பாராட்டி தூய்மை பணியினை நிறைவு செய்தார். முன்னதாக அவருக்கு யாக்டோ ஃபவுண்டேஷன் நிர்வாகி பிரேம் ஆனந்த் பொன்னாடை போற்றி கௌரவித்தார். கூடப்பக்கம் பகுதியில் ஆறுமுகம் எஜுகேஷன் அகாடமி இலவச போட்டித் தேர்வு மையத்தினை
அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள கூடப்பாக்கம் நடுத்தெருவில் ஆறுமுகம் எஜுகேஷனல் அகாடமி சார்பில் மாணவ மாணவிகள் பயனடையும் வகையில் இலவச போட்டித் தேர்வு மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முசுடு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி மையத்தினை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பேசுகையில், மாணவர்கள் கல்வியின் முக்கியத்துவம் அறிந்து நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் உசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், பிரகாஷ், மைக்கேல் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் நிறுவனர் அன்பு வரவேற்று மகிழ்ந்தார். மேலும் இங்கு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் மேற்கல்வி பயிலும் வேலை வாய்ப்பிற்காக இங்கு இலவசமாக படிக்கும் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதும் போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உசுட்டேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கிராமங்களுக்கு இடையேயான 6 அணிகள் பங்கேற்கும் உசுடு பிரீமியம் லீக் போட்டியின் தொடக்க விழா நடைபெற்றது. உசுடு தொகுதிக்குட்பட்ட கிராமத்திற்கு இடையே கிரிக்கெட் லீக் போட்டி இன்று அகரம் லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியின் ஸ்லிம்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் அகரம், சியோன், ஸ்லிகாஸ், தொண்டமானத்தம், பெல்கான்ஸ், சேதராப்பட்டு ஸ்கல்ஸ், சாய் ஜே கிரண், ஸ்கைல்ஸ், பிள்ளையார் குப்பம், கூடப்பாக்கம், மோஷிக் ஃபீலிங்ஸ், குர்மாம்பேட், கிங்ஃபிஷர் உள்ளிட்ட 6 அணிகள் வீதம் மொத்தம் 90 வீரர்கள் ஏல முறையில் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு அணியிலும் தலா 15 வீரர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியினை கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன் துவங்கி வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களிடையே சிறப்புரை ஆற்றினார். மேலும் தொழிலதிபர் மோகித், உரிமையாளர் ரவிக்குமார் விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துரை கூறினார். இப்போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டு களித்தனர். இப்போட்டிக்கான ஏற்பாட்டுகளை உசுடு பிரீமியம் லீக் சேர்மன் பாரதி செய்திருந்தார். மேலும் இப்போட்டிகள் அனைத்து லீக் சுற்றுக்கள் அடிப்படையில் நடைபெறும் என்று ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் 2 முறை மோதும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதில் சிறப்பாக செயல்படும் வீரர்கள் புதுச்சேரி பிரீமியம் லீக் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களது உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் ஒப்பந்த ஆசிரியர்களை அரசு காவல்துறை ஏவிவிட்டு அடக்கு முறையை கையாள்வதை விடுத்து அவர்களை அழைத்து துணைநிலை ஆளுநர் அவர்கள் பேச முன்வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகத்தில் ஆட்சி நடத்தும் விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது அவமானப்படுத்தும் தொடர் தாக்குதலை நடத்தி வருவது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். மத்திய அரசின் உயர் புலனாய்வு விசாரணை அமைப்புக்கான சிபிஐயை பலவிதமாக கேவலப்படுத்துவதாக கூறினார். எனவே திமுகவின் பகட்டுத்தனமான இரட்டை வேடத்தை தமிழகம், புதுச்சேரி மக்கள் நன்கு உணர்ந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு சரியான பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள் என கூறினார். மேலும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏனம் பிராந்தியத்தின் 2 அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாக கடந்த 2 மாதங்களாக குப்பை வாரப்படாமல் உள்ளது. இதனைத் தொடர்ந்து துர்நாற்றம் வீசி வருவது மட்டுமல்லாமல் மக்கள் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு வருவதாகவும் மக்களின் சுகாதாரம் சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்காத ஏனம் மண்டல நிர்வாக அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியரும் தலைமை செயலாளரும் உடனடியாக எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மக்களின் நம்பிக்கையை எந்த அரசாக இருந்தாலும் இழக்கக்கூடாது. எனவே ஒப்பந்த ஆசிரியர்கள் பிரச்சனையை முதலமைச்சர், துணைநிலை ஆளுநரை சந்தித்து யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில்
ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தங்களது உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் ஒப்பந்த ஆசிரியர்களை அரசு காவல்துறையை ஏவிவிட்டு அடக்கு முறையை கையாள்வது தேவையற்ற ஒன்றாகும். போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த தொழிலாளரின் பிரதிநிதியை அழைத்து துணைநிலை ஆளுநர் அவர்களை பேச முன்வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறினார். புதுச்சேரியின் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை மாணவர்களுக்கு 2வது நாளாக ஸ்கூல் பேக், நோட்புக், கல்வி உபகரணங்கள் வழங்கினார். புதிய கல்வி ஆண்டின் 6வது ஆண்டின் நேற்று 2ஆம் நாளாக மாணவர்களின் சேவகரும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞருமான ஐயப்பன் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு, பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கு, பாதுகாப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்கள், ஸ்கூல் பேக், கைடு, புக், நோட் புக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். அப்பொழுது மாணவர்களிடம் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் பேசும்பொழுது, தற்போது இந்த ஆண்டை முன்னிட்டு இந்த வருடம் ஏழை எளிய மாணவர்களுக்கு, பெற்றோர் இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து வழங்க முடிவு செய்து நேற்று ஆரம்பித்துள்ளோம். 2வது நாளாக உங்களுக்கு வழங்குகிறேன். அதன்படி ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும், பெற்றோர் இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும், பாதுகாப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்கள், ஸ்கூல் பேக், கைடு, புக், நோட் புக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை வழங்கி வருகிறேன். இப்பொழுது இந்த பொருட்களை உண்மையிலேயே கஷ்டப்படும் ஏழை மாணவர்கள் வாங்கி பயன் அடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன். மேலும் மாணவ மாணவிகள் நல்ல முறையில் படித்து பெரிய பதவிக்கு வந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து என்னை போல் நீங்களும் சேவை செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவ மாணவிகள் எந்த தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் பள்ளியில் நல்ல பெயரை எடுத்து நல்ல மதிப்பெண் பெற்று பள்ளிக்கும் நமது நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்தினார். இவ்வாறு அவர் பேசினார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், தேவா நகர், அபிராமி நகர் ரூபாய் 24,48,000 மதிப்பில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், தேவா நகர் விரிவு பகுதியின் ரூபாய் 13,89,000 மதிப்பில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். அதேபோல் அபிராமி நகர் பகுதியிலும் ரூபாய் 10,58,000 மதிப்பில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பணிகளையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். இந்த பணிகளையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். உடன் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.